சீமான்னா யாரா? இவருதாங்க சீமா. முதல்ல படிங்க அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களே. சமீபத்துல சேலத்துல கெங்கவெளியில நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை கால் மேல கால் போட்டிருக்கிற அந்த சிலையை திறக்கக்கூடாது அப்படின்னு சில சாதி இந்துக்களும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை திறக்காம இருக்கிறது தவறு அப்படின்னு கண்டிச்சு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. இதை ஒட்டி தான் கைத்தறித்துறை அமைச்சரான திரு விஜய் பாலாஜி கிட்ட கேள்விகளை செய்தியாளர்கள் முன்வைக்க, சீமானா யாருன்னா அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா நான் பதில் சொல்ல அப்படிங்கிற ரீதியில சிரித்தபடியா ஒரு நையாண்டியா பேசிட்டு போனாரு. இதுதான் இன்னொரு பக்கம் நாத்தாக்காவினர் சமூக ஆர்வலர்கள் பலர்கிட்டையும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீமானா யாருன்னு கேக்குறீங்க? நீங்க சூரா, வேட்டைக்காரன், குருவி அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்த காலத்துல அவர் களத்துல இறங்கி ஈழ தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உரிமைக்காகவும் போராடிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா பேச்சளவுல சினிமாவில சில பல வசனங்களை மட்டும் நீங்க வச்சு பேசிட்டு இருந்த காலத்துல கூட அவரு ஈழ தமிழர்களுக்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டு சிறையில இருந்தாரு. அப்பொழுதும் தன்னுடைய போராட்ட குணத்தை அவரு நிறுத்திக்க கிடையாது. இப்ப கூட பிரச்சனைனா ஓடி போறவங்க நீங்க. ஆனா அந்த பிரச்சனையில போராட்ட களத்துல முன்னாடி இருக்கக்கூடியவர் அண்ணன் சீமான்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேளாண்மைக்கு அடுத்தபடியாக மேற்கு மண்டலங்கள்ல அதிக அளவுல விசைத்தறி தொழிலாளர்கள் நெசவு தொழில் இருக்கு, அழிஞ்சுகிட்டு இருக்கு. அவங்களுடைய கூலி உயர்வு இல்ல, அவங்களுக்கான வாழ்க்கை உத்தரவாதம் இல்ல அப்படின்னு அவர்களுக்காக தொடர்ந்து களமாடிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா விருதுநகர்ல அவர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தி நெசவாளர்களுடைய குரலை ஓங்கி ஒழித்தபடி இருக்காரு. பல்வேறு இயற்கை நலன் சார்ந்த மாநாடுகளை முன்னெடுக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து பல பிரச்சனைகளையும் தொடர்ந்து முன்னணி சக்தியா இருக்காரு. ஏன் மாங்கனி மாவட்டத்துல சேலத்துல வெளிநாட்டு நிறுவனத்துக்கு தண்ணீரை தாரவாத்து கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய தாவேக அரசாங்கம். அதை கூட முதல்ல கண்டிச்சு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சவர் அண்ணன் சீமான் தாங்க. அவரை பார்த்து யாருனா சீமான் அப்படின்னு கேக்குறீங்க? தெரியலனா உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கிட்ட கேட்டுப்பாங்க. ஏன்னா அவருதான் வீடு தேடி போய் அவருடைய சீமானுடைய வாழ்த்துக்களையும் வாங்கி பெற்றாரு முதலமைச்சர் ஆன உடனே. அப்புறம் எம்எல்ஏவா எம்பியா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஏங்க எம்எல்ஏவா எம்பியா எதுவுமே இல்லாம தான் கேள்வி கேட்டு இன்னைக்கு அந்த பொறுப்புக்கும் நீங்க வந்திருக்கீங்க. அதிகாரம் பதவிங்கிறதெல்லாம் தோல்ல போட்டிருக்கிற துண்டு மாதிரி, சுயமரியாதை மானம் இது எல்லாமே நம்ம இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டி மாதிரியே. வேட்டி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவரே தெரிவிச்சிருக்காரு. சோ அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு காத்திரமாக பதிலடிகளை கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சியினரும் பல்வேறு ஆதரவாளர்களும். நாமளும் அதே தான் சொல்றோம். ஒரு பத்திரிகையாளராக சீமான் அவர்களுடைய கருத்துக்கள்ல மாற்று கருத்துக்கள்லாம் நமக்கு இருந்திருக்கு. ஆனாலும் அவர் தொடர்ந்து மக்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறவர். அவரை யாருங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகல்ல.